ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ரெக்ரூட்மெண்ட் 2024 இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் இமேஜஸை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த பிடிஎஃப் வந்து கொஞ்சம் கிளியராக இல்லை, ஸோ நான் சொல்கிறத வந்து நீங்கள் லிசன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, முதல்ல வந்து இங்கே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இந்த வெப்சைட் இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா, அப்ளை பண்ணுற இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட் நேம் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் ஃபஸ்ட் நேம். ஃபஸ்ட்டு நேம்னால் நம்மளோட பேர் மட்டும் கொடுங்க. மிடில் நேம் வந்து நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்ல. இஃப் சப்போஸ் உங்களுக்கு மிடில் நேம் இருந்தால் கொடுங்க. லாஸ்ட் நேமில் வந்து இனிஷியல், உங்களோட இனிஷியல் கொடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல் நேமில் வந்து நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ, அதாவது உங்கள் ஃபஸ்ட்டு நேமும் உங்களோட லாஸ்ட் நேமும் ஜாயின் ஆகி ஃபுல் நேமில் வந்துடும், கம்பைன் ஆகி ஃபுல் நேமில் காட்டும். இஃப் சப்போஸ் நீங்கள் சப்மிட் கொடுக்குறப்ப இந்த அக்செப்ட் பண்ணல வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நேம்லேயே உங்களோட இனிஷியல் கொடுத்துடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நேம்லேயே உங்களோட இனிஷியல் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுங்க. இங்கே ஃபுல் நேமில் வந்து உங்களோட நேம் வித் இனிஷியலோட உங்களுக்கு காட்டும். அதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை ஃபில் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர், காண்டாக்ட் நம்பரை கொடுங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், அதை வந்து அகைன் டைப் பண்ணுங்கள். இமெயில் ஐடி அட்டுக்கு முன்னாடி வரைக்கும் கொடுங்க. இங்கே வந்து அட் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து நீங்கள் gmail.com செலக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து உங்கள் மெயிலுக்கு, அந்த அட்டுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து இங்கே அப்படியே டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் மெயில் ஐடியில் வந்து உங்களோட ஃபுல் மெயில் ஐடியை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கேப்சா கோடை வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ அண்டு உங்களோட சைனை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்ன ரெக்குயர்மெண்ட்டில் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ வந்து கிளியராக இருக்கணும் அண்டு ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். ஃபோட்டோவோட சைஸ் வந்து 20 KB - 50 KB இருக்கணும். அண்டு டைமென்ஷன் வந்து 200/230 வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிக்சலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு வெப்சைட் சொல்கிறேன், இமேஜ் ரீசைசர்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட இமேஜை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு 200/230 பிக்சலில் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டவுன்லோட் கொடுங்க. செட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் ஆகிடும். ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இமேஜோட சைஸ் பாருங்கள். கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, இமேஜ் டூல்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு கேபி இன்க்ரீஸ் பண்ணணுன்னா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ கேபிக்கு டவுன்லோட் பண்ணணுமோ அதை செட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து கேபியை ரெடியூஸ் பண்ணணுன்னா அதே வெப்சைட்டில் போயிட்டு கேபியை ரெடியூஸ் பண்ணுற அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ கேபி ரெடியூஸ் பண்ணணுமோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி உங்களோட சைனும், உங்களோட சைனுக்கு வந்து டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க 140/60 இந்த பிக்சல், இந்த டைமென்ஷனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைஸ் பார்த்திங்கன்னா 10 KB - 20 KB இருக்கணும். சைன் வந்து பிளாக் பெனில் பண்ணுங்கள். சைனு, பிக்சர் இது எல்லாமே வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த பிக்சர், சைன் இதெல்லாம் எடிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கன்ஃபார்ம் கொடுங்க. அதே மாதிரி உங்களோட சைனை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இங்கே ப்ரௌஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணி உங்களோட சைனை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்புறம் கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இங்கே இருக்கும், இங்கே பாட்டமில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் நெக்ஸ்ட்டுன்ட்டு, அதை கொடுங்க. இப்போ வந்து உங்களோட டீட்டெயில்ஸ், பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும்.
நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன கேட்டகரி யூஆரா, இவிஎஸ்ஸா, ஓபிசியா, எஸ்டி ஆர் எஸ்சி இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் ஆர் யூ பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ஆஃப் 40% அண்ட் அபோவ், அதாவது ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இருக்கிறவங்க வந்து இங்கே எஸ் கொடுங்க, மற்றவங்கெல்லாம் வந்து நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர் யூ பிடபிள்யூபி கைட்லைன்ஸ் எலிஜிபிள் டு காம்பன்சேஷனரி டைம் அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன், நோ கொடுங்க. நெக்ஸ்ட் ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம் செரிப்ரல் பிளாசி அண்ட் யூ ஆர் ரைட்டிங் ஸ்பீட் இஸ் அஃபெக்டட், நோ கொடுங்க. இதில் அஃபெக்ட் ஆனவங்க மட்டும் எஸ் கொடுங்க, மற்றவங்கெல்லாம் வந்து நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் ஏதாச்சும் நம்மளோட உடம்புல இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. நோ நோ நோ, இங்கேயும் நோ நோ. ஸ்க்ரைப் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. ஸ்க்ரைப் வேணும்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த காலமில் எஸ் செலக்ட் பண்ணுங்கள், மற்றவங்கெல்லாம் வந்து நோ செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, நோ செலக்ட் பண்ணிகிட்டே வாங்க. நோ செலக்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இதை ஃபில் பண்ணுறதுல, இந்த பேஜ் வந்து ஃபில் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ் கொடுங்க, மற்றவங்கெல்லாம் வந்து நோ கொடுங்க. மோஸ்ட்லி எந்த ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் இல்லாதவங்க வந்து நோ தான் கொடுப்பீங்க. நோ நோ நோ. ரிலீஜன் கேட்டிருக்காங்க. ரிலீஜன் வந்து ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா, புத்திசமாக கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த ரிலீஜனோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், டு யூ பிலாங் டு ரிலீஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டி, நீங்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருந்தால் எஸ் கொடுங்க, அதர்வைஸ் நீங்கள் வந்து நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், எக்ஸ் சர்வீஸ் மேன் இன்க்ளூடிங் கமிஷன்ட் ஆஃபீஸர் அண்ட் இசிஓ எஸ்எஸ்பி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்க அப்ளை பண்ணுறது, அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. மற்றவங்க எல்லாமே வந்து நோ கொடுங்க. இந்த ஆப்ஷனும் வந்து ஆர்மி கேட்டகரிக்கு தான், ஸோ நோ கொடுங்க. நீங்கள் வந்து பிஏஎஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. அப்புறம் உங்களோட எம்ப்ளாயி நம்பரை கொடுங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி இந்தியன். அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டேட்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் வந்து 3 சென்டர் இருக்குது, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்டேட் ப்ரெஃபரன்ஸில் ஃபஸ்ட்டில் என்ன கொடுக்குறீங்களோ அந்த சென்டர் தான் வந்து போடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மீடியம் ஆஃப் ஷார்ட் ஹேண்ட், அதில் வந்து மீடியம் ஆஃப் டைப்பிங்கில் ஹிந்தி, இங்கிலீஷ் இருக்குது. இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ், இதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மேல் ஆர் ஃபீமேலாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ட்வின் பிரதர் ஆர் ட்வின் சிஸ்டர் இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க, அதாவது ரெட்டை பிறப்பு. ஓகே, இருக்காங்களா கேட்டிருக்காங்க. இருந்தாங்கன்னா எஸ், இல்லைன்னா நோ. ஜெண்டர் ஆஃப் த ட்வின், இதை வந்து இங்கே வந்து நீங்கள் நோ ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்ல. இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து ட்வின் சிஸ்டர் ஆர் ட்வின் பிரதர் இருந்தாங்கன்னா இங்கே வந்து அவங்க மேலாக ஃபீமேலாக அவங்களோட நேம் எல்லாம் வந்து ஃபில்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மேரீடா அன்மேரீடா அதை கேட்டிருக்காங்க, அதை ஃபில்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம், ஸ்பவுஸ் நேம், மேரீடான பீப்புள் வந்து இங்கே ஸ்பவுஸ் நேம் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட அட்ரஸை வந்து ஃபில் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களோட டோர் நம்பர் கொடுங்க. அது பக்கத்துலேயே வந்து உங்களோட ஸ்ட்ரீட் நேமை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஏரியாவோட நேம் போடுங்க. அப்புறம் உங்களோட தாலுக்காவோட நேம் போடுங்க. என்ன டிஸ்ட்ரிக் அதை போடுங்க. உங்களோட ஸ்டேட்டு தமிழ்நாடு போடுங்க. பின்கோட் நம்பரை இங்கே டைப் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேஜில் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டில் வந்து எஸ்எஸ்சி கொடுத்துருக்காங்களே, எஸ்எஸ்சின்னா வந்து 10th ஸ்டாண்டர்ட் மெட்ரிகுலேஷன். ஓகே, இங்கே வந்து ஆல் ஜென்ரல் சப்ஜெக்ட்ஸ், ஆல் ஏஎல்எல் ஜென்ரல் ஜிஎன்இஆர்ஏஎல் சப்ஜெக்ட்ஸ் SUBJECTS சப்ஜெக்ட்ஸ். ஓகே, இதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இங்கே கிராஜுவேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ட்ஸாக இருந்தால் ஆர்ட்ஸ் கொடுங்க. ஒரு வேளை நீங்கள் இன்ஜினியரிங்காக இருந்தீங்கன்னா அதர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா வந்து இங்கே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், அங்கே வந்து இன்ஜினியரிங்னு டைப் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்போ பாஸ் பண்ணீங்களோ அந்த டேட் ஆஃப் பாஸிங் அந்த இடத்துல வந்து நீங்கள் பாஸ் பண்ண டேட் கொடுங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதை கொடுங்க. அண்ட் முக்கியமாக வந்து டிகிரியில் பார்த்தீங்கன்னா சிஜிபிஏ இருக்கும். சிஜிபிஏவை வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இன்டூ 100. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தங்க வந்து 8.29 இந்த மாதிரி வாங்கியிருந்தாங்கன்னா நீங்கள் 82.90% இந்த மாதிரி தான் போடணும். இங்கே வந்து ஃபஸ்ட் கிளாஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பிஜி ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட பிஜி டீட்டெயில்ஸ் கொடுங்க. நீங்கள் வந்து டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னா டிப்ளமோவோட டீட்டெயில்ஸ் இதே மாதிரி வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து கரண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களோட நேம், அப்புறம் வந்து நீங்கள் உங்கள் கம்பெனியில் என்ன ரோலில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அதை வந்து இங்கே கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் பீரியட் ஆஃப் சர்வீஸ், இதில் வந்து இந்த டேட் எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ண டேட்டு, எப்போ வந்து ஒர்க்கை விட்டு ரிலீவ் ஆனீங்க அந்த டேட்லாம் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ், உங்கள் கம்பெனியில் வந்து என்ன மாதிரி ஒர்க்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க, லைக் சூப்பர்வைசர், நெக்ஸ்ட்டு அனலைசிங், டேட்டா ப்ராசஸிங் அந்த மாதிரி கொடுங்க. மானிட்டரிங், இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இங்கே வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட் மோர் கொடுத்து இதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள். லாங்குவேஜ் நோன், சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்கிங், மேம் நான் இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸாக ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் கரண்ட்டாக நான் வந்து ஒர்க் பண்ணலை, நான் ஏதாச்சும் இங்கே ஃபில் பண்ணணுமா? நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறது இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படியேவும் விட்டுடலாம். தெர் இஸ் நோ இஷ்யூ. நெக்ஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் நோன், தமிழ், இங்கிலீஷ், வேறு ஏதாச்சும் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் அதை வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு படிக்க தெரியுமா, எழுத தெரியுமா, ஸ்பீக் பண்ண தெரியுமா அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இந்த செக் பாக்ஸில் வந்து டிக் அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ், இதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்துடுங்க. நீங்கள் வந்து சேவ் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா வந்து இந்த ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஒரு வாட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்பவே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக வந்து கொடுங்க. ஓகே, எரர்லாம் பண்ணாதீங்க, பிகாஸ் இது வந்து எடிட்லாம் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆனது தான். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக அப்ளை பண்ணுங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கரெக்டாக கொடுங்க. ஒன்ஸு வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த ப்ரிவ்யூ டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வந்து இங்கே கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் இதை வந்து கொடுங்க. அதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கா, அதில் வந்து ஐ அக்ரி கொடுத்துட்டு இந்த கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அதோட இமேஜ் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒயிட் பேப்பரில் வந்து கட்டை விரலை வச்சு இந்த தம்ப் இம்ப்ரெஷன் எடுத்துகிட்டு அதை வந்து எடிட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனுக்கு வந்து என்ன டைமென்ஷன்னா ஹைட்டு வித் எல்லாமே வந்து 240 பிக்சல், சைஸ் வந்து 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி தம்ப் இம்ப்ரெஷன் வந்து பிளாக் ஆர் ப்ளூ இங்கில் இருக்கணும். டிக்ளரேஷன் இதை வந்து நீங்கள் கையால் எழுதி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் டிக்ளரேஷன் ஃபார்மில் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 கமா கொட்டேஷனில் வந்து ஒரு 2 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 லைன்ஸை நீங்கள் எழுதணும். எப்படி எழுதணும்னா கமா கொட்டேஷனில் இருக்கிற அந்த ஐ போட்டுட்டு பக்கத்தில் கமா உங்களோட நேம் போட்டுட்டு hereby declare that all the information submitted by me in the application form is correct, true and valid. I will present the supporting documents as and when required. இதை எழுதிக்கோங்க, பிளாக் பெனில் எழுதுங்க. ஓகே, இதை எழுதிட்டு நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வெப்சைட்டில் வந்து போய் எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். டைமென்ஷன் வந்து நான் இப்போ சொல்கிறேன். டிக்ளரேஷன் ஃபார்முக்கான டைமென்ஷன் வந்து வித்து வந்து 800 அண்ட் ஹைட்டு வந்து 400. இதுக்கு முன்னாடி சொன்ன imageresizer.com அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 800 வித்தில் வந்து 800 அண்ட் ஹைட்டு வந்து 400 பிக்சல் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு பாருங்கள், சைஸ் ஓகேனா நோ இஷ்யூ. இஃப் சப்போஸ் கேபி வந்து அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அந்த மாதிரி இஷ்யூ இருந்தால்
இமேஜ் டூல்ன்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போயிட்டு உங்களுக்கு கேபி அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமா நீங்கள் வந்து அதில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நீங்கள் ப்ரௌஸ் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிவிடுங்க. தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இது ரெண்டுத்தையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேப்சாவை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். இந்த கேப்சாவை கொடுத்ததுக்கப்புறம் வந்து இங்கே சேவ் நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஓவரால் ப்ராசஸ் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் பண்ணுறவங்க பேமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் பண்ணுறவங்க பாருங்கள், SC ST PWD கேட்டகரி, நெக்ஸ்ட்டு உமன், இது வந்து BASல ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ், இவங்க எல்லாருக்கும் வந்து பே பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது. மற்றவங்கன்னா மேல், அதாவது ஜென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு மட்டும் 800 பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இவ்வளோ தான் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ். நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், மல்டிபிள் போஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. திருப்பியும் வந்து நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு எல்லா ப்ராசஸும் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து இந்த BASக்கு இப்போ அப்ளை பண்ணிங்களா அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் போஸ்ட்டு வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா திருப்பியும் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு இதே மாதிரி எல்லாமே ஃபில்அப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இதே மாதிரி எத்தனை போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அத்தனையும் வந்து இதே மாதிரி பண்ணுங்கள். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து தனித்தனியாக ரிஜிஸ்டர் நம்பர் அப்புறம் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகும். அது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்ப வந்து கவனமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் எடிட் பண்ண முடியாது. அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, பட் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எதுவும் காட்டல. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே வந்து ஒழுங்காக கவனமாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ்.